வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தேதியில் இந்திய பொருளாதாரம் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்குது. எக்கனாமிக் ரிசெஷனில் நம்ம மாட்டியிருக்கோம். ஒரு பக்கம் வளர்ச்சியின்மை, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேலையின்மை, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னைக்கு தேதியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு வளர்ந்த மாநிலத்துக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்னால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. படித்த இளைஞர்கள், அதிகமாக படித்த இளைஞர்கள் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வேலை இல்லாத ஒரு நிலை இருக்குது. அரசு என்ன சொல்லுதுன்னா, அந்த டாஸ்மாக் மூலமாக தான் நாங்கள் வரியை ஈட்டக்கூடிய ஒரு நிலை இருக்குது, இது ஒரு முக்கியமான ஒரு ரெவென்யூ ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை நம்பி நம்ம அரசு இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாநிலத்தில் அந்த எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இல்லை. நிறைய வாய்ப்புகள் இருந்தோம், நமக்கு மனித வளம் இருந்தோம், அதை யூஸ் பண்ணி நம்ம வளர்கிறதுக்கான அந்த முயற்சிகளை எடுக்காமல் இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இது அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவில் யாரும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூரல் பிபிஓஸ், ஊரக பிபிஓக்கள். பிபிஓனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கும், அவங்க ஒரு சில வேலைகளை அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் வேலைகள், இந்த ஃபைனான்ஷியல் செக்டரில் இருக்கக்கூடிய பேக் அண்ட் ஒர்க், பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய பேக் அண்ட் ஒர்க், டேட்டா என்ட்ரி, கால் சென்டர், இந்த மாதிரி நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா போன்ற நாடுகளுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த பேரண்ட் கம்பெனி அமெரிக்காவில் இருக்கும். உதாரணத்துக்கு அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியாக இருக்கும். ஆனால் இந்த பேக் அண்ட் ஜாப்லாம் இந்தியாவில் அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ். இதுதான் பிபிஓஸ். இதை பற்றி உங்களுக்கும் ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். ஆனால் இந்த ரூரல் பிபிஓஸ் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கு இல்லையா, கிராமங்களுக்குள்ளே இந்த பிபிஓஸை கொண்டு வரணும். இந்த கான்செப்ட் தான் ரூரல் பிபிஓ. இந்த ரூரல் பிபிஓன்றது இப்போ திடீர்னு இன்றைக்கி முளைச்ச கான்செப்ட் கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரூரல் பிபிஓஸை பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா உருவாயிடுச்சு. நேஷ்னல் இ கவர்னன்ஸ் பிளான், NEGP 2006 அந்த காலத்தில் ஆரம்பித்த அந்த நேஷ்னல் இ கவர்னன்ஸ் பிளான்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, CSCs. நீங்கள் போயிருப்பீங்க உங்கள் ஊர்லேயே ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் வேறு ஒரு யூட்டிலிட்டிக்காகவும் போயிருப்பீங்க. இந்த CSCs எல்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகுதோ அதே போல் முடிஞ்ச வரைக்கும் கிராமப்புறங்களில் ரூரல் பிபிஓஸை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்ற திட்டம் அந்த காலத்திலிருந்தே இருந்தது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் கீழே இந்தியா பிபிஓ ப்ரொமோஷன் ஸ்கீம், IPBS அப்படின்ற ஸ்கீம் இருக்குது. அதே போல் நார்த் ஈஸ்ட் பிபிஓ ப்ரொமோஷன் ஸ்கீம், நார்த் ஈஸ்ட் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து போன்ற அந்த பின்தங்கிய மாநிலங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும், அங்கே இருக்க இளைஞர்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு தனி ஸ்கீம் இருக்குது. அப்போ ஸ்கீம்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருந்தாலும் இந்த ரூரல் பிபிஓன்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அளவுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் முளை விட்டு இன்னும் வரலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதன் தமிழகம் போன்ற ஒரு வளர்ந்த மாநிலத்திலே இந்த ரூரல் பிபிஓஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆரம்பிக்கப்படலை. இதுதான் உண்மை. 2004 டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு பியூரா மாடல் அப்படின்ற ஒரு மாடல் சொன்னார். பியூரா அப்படிங்கிறது ஒரு மிஷன், ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சிட்டியில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்கோ அதை எல்லாமே கிராமப்புறங்களுக்கும் கொண்டு போகணுன்றது அவருடைய ஒரு ட்ரீமாக இருந்தது. அதில் மெயினாக என்ன சொன்னார்னா, நாலேஜ் கனெக்டிவிட்டி இருக்கணும், எக்கனாமிக் கனெக்டிவிட்டியும் இருக்கணும்னு சொன்னார். அதில் கூட பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக அப்துல் கலாம் சார் என்ன சொல்ல வந்தார்னா, இந்த மாதிரி ரூரல் பிபிஓஸ்லாம் நம்ம கிராமங்களில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். ரூரல் பிபிஓஸ்னால என்ன லாபம், என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் சிட்டியில் பிபிஓ பார்த்துருப்பீங்க, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், இதெல்லாம் ஐடி ஹப்ஸு. இங்கெல்லாம் நிறைய பிபிஓஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியவங்கெல்லாம் அந்த சிட்டியில் இருந்து அந்த பிபிஓஸில் வேலை செய்வாங்க. பிபிஓஸில் எந்த மாதிரி வேலை இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் ஜாப் இருக்கும், பேக் அண்ட் ஜாப் இருக்கும், டேட்டா என்ட்ரி இருக்கும், டேட்டா ப்ராசஸிங் இருக்கும், கால் சென்டர் ஜாப் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இந்த வேலைகளை அவங்க செய்வாங்க. இதெல்லாம் நான் சொன்னது போல் இந்த பெரிய மெட்ரோ சிட்டிஸில் தான் நடைபெற்றுட்டு வரும். இப்போ இந்த மெட்ரோ சிட்டிஸில் இந்த பிபிஓஸை நடத்துறதுனால பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சம்பளமும் அதிகம் அளிக்கக்கூடிய அந்த நிலை இருக்கும். அந்த சம்பளம் அதிகம் கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அவங்க செலவும் அந்த சிட்டியில் அதிகமாகிடும். உதாரணத்துக்கு ஒரு பிபிஓவில் பெங்களூரில் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வைங்க, 40,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா அவருக்கு பெங்களூர்லேயே செலவாயிடும். ஆனால் இந்த பிபிஓஸை நம்ம ரூரல் ஏரியாஸ், கிராமங்களே ஆரம்பித்தோம்னா
காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பெட்டர் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேலில் கிராமப்புறங்கள்லேயே இந்த ரூரல் பிபிஓஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு லாபம் என்னென்னா, கிராமப்புறங்கள் இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு கிராமப்புறங்களே வேலை வாய்ப்பு இருக்கும். இவங்க சிட்டிஸ்க்கு மைக்ரேட் ஆகி வர வேண்டிய அவசியம் இல்லை. சிட்டிஸும் ஓவர் க்ரௌட் ஆகாது, அந்த கூட்ட நெரிசல் இந்த பிரச்சனைகளும் இருக்காது. அப்போ கிராமப்புறங்கள்லேயே இளைஞர்களுக்கு ரூரல் பிபிஓஸ் மூலமாக நம்ம வேலை வாய்ப்பு அளிக்கலாம். ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு அளிக்கலாம். குறைஞ்சது ஒரு 15,000லேருந்து ஒரு 20,000 வரைக்கும் ஒரு டீசன்ட் சேலரியில் கிராமப்புறங்கள்லேயே இந்த பிபிஓஸை நம்ம அமைச்சோம்னா இதில் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகம். இப்போது இந்தியாவினுடைய பிபிஓ செக்டருடைய வேல்யூ, டோட்டல் ஐடி பிபிஓ செக்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $200 பில்லியன் அளவுக்கு இருக்குது அப்ராக்சிமேட்டாக. அதுக்குள்ள பிபிஓ செக்டர் இந்த எக்ஸ்போர்ட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40 பில்லியன் அளவுக்கு இருக்குது. ஆனால் டொமஸ்டிக் பிபிஓ செக்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை. டொமஸ்டிக்ன்றது இந்தியாவுள்ளே இருக்கக்கூடிய பிபிஓ ஆப்ரேஷன்ஸ், இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சேவை செய்யக்கூடிய பிபிஓஸ், இதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. இதை நம்ம ரூரல் பிபிஓஸ் மூலமாக தூண்டலாம். அப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்க நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்ணுறது, பெரிய கம்பெனிஸ்க்கு அவுட் சோர்ஸ் பண்ணாங்கன்னா செலவு அதிகமாக இருக்கும். அப்போ இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரூரல் பிபிஓஸ்க்கு அவுட் சோர்ஸ் பண்ணலாம். இப்போ ரூரல் பிபிஓஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கே நிறைய மாநிலங்களில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கே டேட்டா டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம், டேட்டா ப்ராசஸிங் பண்ணலாம், கால் சென்டர் ஜாப்ஸ், அதுக்குள்ளே கால் சென்டர் ஆரம்பிக்கலாம். அந்த ஊரகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் லாங்குவேஜஸை நல்லா பேசுவாங்க. மலையாளம், தெலுங்கு, தமிழ், உருது, ஹிந்தி எல்லா லாங்குவேஜஸும் பேசுவாங்க. அப்போது இந்த மனித வளம், அந்த டேலண்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த வேலை வாய்ப்புகளை அங்கேயே அவங்களுக்கு நம்ம அமைச்சு கொடுத்துடலாம். அப்போ ஒரு பக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் கம்பெனிஸ் இந்த ரூரல் பிபிஓஸ் கிட்ட அவங்க ஜாப்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ணலாம். இது இவங்களுக்கும் லாபம், ரூரல் பிபிஓஸ்க்கும் லாபம். அது இல்லாமல் ஒரு சில இதர சேவைகளையும் இவங்க செய்யலாம். கிராமப்புறங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் இருக்கும், சிறு குறு நிறுவனங்கள் இருக்கும், அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். இவங்களுக்கான அவுட் சோர்ஸ்டு ஜாபையுமே இந்த ரூரல் பிபிஓஸ் கிட்ட அவங்க கொடுத்துடலாம். இந்த மாதிரி வேலைகளை பண்ணலாம். அது இல்லாமல் நிறைய மிஸ்லேனியஸ் ஜாப்ஸ், இப்போ இந்த செல்ஃபோன் கம்பெனிஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த கால் சென்டரே பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் ரூரல் பிபிஓவில் நடத்தலாம். அது காஸ்ட் கம்மி. இந்த வோடஃபோன், ஏர்டெல் போன்ற நிறுவனங்களும் காஸ்ட் கம்மி. சிட்டியில் வச்சு பிபிஓ நடத்துறதுன்னா அங்கே நடத்தினா அந்த காஸ்ட் கம்மி, சம்பளமும் அந்தளவுக்கு அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். கிராமப்புற இளைஞர்களுக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும், இந்த நிறுவனங்களுக்கும் லாபம். அப்போ இந்த ரூரல் பிபிஓஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இந்த ரூரல் பிபிஓஸை நம்ம கண்டிப்பாக இந்தியாவில் வளர்க்க வேண்டும். இது இல்லாமல் ஒரு படி தாண்டி ரூரல் பிபிஓஸை நம்ம மெட்ரோவில் இருக்க பிபிஓஸ் மாதிரி அந்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஃபியூச்சரில் கொண்டு போனால் மற்ற மேலை நாடுகளில் இருக்க நிறுவனங்களுக்கும் நம்ம சேவை பண்ணலாம். அப்போ அந்த ரூரல் பிபிஓஸ்னுடைய அந்த வேல்யூ அடிஷன் ஃபியூச்சரில் இன்னுமே அதிகமாகும். ஆனால் அதுக்கான முயற்சியை இன்றைக்கி நம்ம எடுக்கணும். இன்றைக்கி தேதியில் நான் பார்த்த வரைக்கும், நான் ஒரு காலத்தில் 5-6 வருஷம் முன்னாடி நிறைய ரூரல் பிபிஓஸ் எல்லாம் நான் நேராகவே விசிட் பண்ணேன். ஆந்திரா வரைக்கும்லாம் கூட நான் போயிருக்கேன். ஆனால் இந்தியாவில் ஒரு அவல நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலே ரூரல் பிபிஓஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பிபிஓஸ் கிடையாது. மெயினாக இந்த காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா ரூரல் பிபிஓஸாக நடத்திட்டு வராங்க. அதை அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க, அதை ஒருத்தர் எடுத்து அதை ஒருத்தர் நடத்திட்டு வருவார். மற்றபடி ப்ராப்பராக பிபிஓ சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரூரல் பிபிஓஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. சொல்லப்போனால் நம்பர் ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் தான். பேரளவில் பிபிஓன்னு இருக்கும், ஆனால் பிபிஓ ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உள்ளே நடைபெறாது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை, இன்டர்நெட் கண்டிப்பாக தேவை, ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க்கை வில்லேஜஸ்க்கு கொண்டு போனோம் ஒன்று. அது இல்லாமல் பேசிக்காக அந்த ரோட்ஸ் இந்த ஃபெசிலிட்டிஸும் தேவை. ப்ரைவேட் செக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ரூரல் பிபிஓஸில் கவனம் செலுத்துறது இல்லை. கிராமத்தில் எதுக்கு நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணணும், எதுக்கு அங்கே பில்டிங் கட்டணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும், இந்த மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. அப்போ ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்ட் செக்டர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இதில் அந்தளவுக்கு முனைப்பு காட்டுறது கிடையாது. அப்போது இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே இதில் முனைப்பு காட்டணும். இவங்க முனைப்பு காட்டினாதான் ஆண்டர்ப்ரூனர்ஸ், தொழில் முனைவர்கள் இவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அப்போ இண்டிவிஜுவல்ஸ் எப்போ இன்ட்ரெஸ்ட் வரும்னா, கவர்மெண்ட் சைடில் இருந்தோம், ப்ரைவேட் செக்டர் சைடில் இருந்தோம் எப்போ இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போ தான் இண்டிவிஜுவல்ஸ் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ இதுக்கான முயற்சியை கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் செக்டரும் கண்டிப்பாக எடுக்கணும். இதை எந்த வழியில் எடுக்கலாம்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்லேயே எடுத்துடலாம். கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் ஒன்று சேர்ந்து பப்ளிக் ப்ரைவேட் செக்டர் மாடல்ஸில் நிறைய ரூரல் பிபிஓஸை நம்ம இந்தியாவில் உருவாக்கலாம். அதுவும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ரூரல் பிபிஓஸ் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இங்கே மனித வளம் அதிகம்.
அதிகம் படித்தக்கூடிய இளைஞர்கள் நிறைய இருக்காங்க, எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, சாஃப்ட் ஸ்கில்ஸ் உடைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி உள்ள யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே நம்ம ரூரல் பிபிஓஸில் எம்ப்ளாய் பண்ணலாம். அதுவும் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ், நான் சொன்னது போல் சென்ட்ரல் பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில டிஸ்ட்ரிக்ட், பெரம்பலூர், அரியலூர், ராமநாதபுரம், சிவகங்கா, இந்த பக்கம் வந்து தர்மபுரி, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ்லாம் நிறைய ரூரல் பிபிஎஸ் கொண்டு வர்றதுனால வேலை வாய்ப்புகள் அதிகமாகவும், இளைஞர்களுக்கு இது வந்து லாபம். அது இல்லாமல் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும். இதனால் கவர்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வருவாய் அதிகம், டேக்ஸ் ரெவன்யூ கிடைக்கும். ஸோ இது எல்லாருக்குமே இந்த ரூரல் பிபிஓஸ் ஒரு மிகப்பெரிய நலனை பயக்கும். இதற்கான முயற்சிகளை அரசும் தனியார் நிறுவனங்களும் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். நன்றி.